Hello guys, welcome to my channel. Today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பாய் வீட்டு தம் பிரியாணி எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்மளே ஓனா மசாலா ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க போலாம் வீடியோக்குள்ள. இப்போ அதுக்கு பிரியாணி லீஃப் 1, பட்டை 2 பட்டை போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான இந்த திங்ஸ்லாம் கடையில் பாக்கெட்டில் விற்கும். அதை நம்ம வாங்கி அதை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக இதை நம்ம வறுத்துக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம இது பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். இதான் ஓன் மசாலா. அப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டில் நம்ம மசாலா ரெடி பண்ணி ஊற வைக்கிறதுக்காக சிக்கன் தேவையான அளவு எடுத்துருக்கோம். தக்காளி ஒரு 3 தக்காளியை நம்ம அரிஞ்சு இது கூட சேர்த்துக்கிருக்கோம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அப்புறம் தயிர் நம்ம ஊற்றிக்கலாம். தயிர் 1 கப் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அந்த இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லெமன் இதில் கூட நம்ம ஆட் பண்ணணும். வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. லெமன் ஆட் பண்ணிங்கனாலே டேஸ்ட் புளிப்பு சுவையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கெஞ்சி எடுத்து வச்சாச்சு. தனியாக ஊறட்டும். அந்த மசாலா அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா நல்லா உள்ற போகணும். வெயிட் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு பேனில் வெங்காயத்தை நம்ம 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 நம்ம அரிஞ்சு இதில் வச்சுட்டு அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரைஸும் ரெடியாக இருக்குது. ரைஸ் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வாட்ரு ஊற்றிட்டு நம்ம பிரியாணி லீஃப், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட அந்த ரைஸ் நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம பாஸ்மதி அரிசி தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். இதையும் நல்லா இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லேசாக கிண்டுங்க, இல்லாட்டி ரைஸ் உடஞ்சிரும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பாஸ்மதி ரைஸ் தான். உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்குமோ அந்த ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக கிண்டும், ரொம்ப கிண்டிங்கன்னா ரைஸ்லாம் இதாகிடும். இப்போ நம்ம ஒரு இதில் தண்ணி போகிற மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த சிக்கன்லாம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ரைஸ் எடுக்கிறப்ப ரைஸோட தான் நம்ம எடுக்கணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லா வேக வச்சு எடுத்துடக்கூடாது. லைட்டாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம அதை கொஞ்சம் குக் பண்ணுவோம். அதனால் இப்போ ஒரு பேனில் கீ தேவையான அளவு போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் மிளகு 1 ஸ்பூன். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின பேன்லேயே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், அந்த வாட்ரு நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கிடையில் அந்த கிரேவியை கொஞ்சமாக தனியாக வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம லாஸ்ட்டாக அது தேவைப்படும். அதனால் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இது கூட ரைஸ் நம்ம அரை வேக்காட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக சேருங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி சேருங்க. அதுக்கப்புறம் ஆனியன் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வறுத்து வச்சதே இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லிக்கீரை இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸு, அது மாதிரி லேயர் பை லேயராக நம்ம செய்யப்படும். இப்போது பாருங்கள், இப்போ நம்ம ரைஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஆனியன் போடுவோம். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். இப்போ ஆனியன் போட்டோம். அடுத்து மல்லிக்கீரை போடுவோம். பாருங்கள், இதையும் போட்டாச்சு. அடுத்து ரைஸ், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் டம் பிரியாணின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுக்கிறப்போ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் போட்டுட்டு அதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அந்த கிரேவி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது மேலே ஊற்றி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம குங்குமப்பூ நம்ம பாலில் கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் இது கூட சேர்த்துக்கணும்.
அதுக்கப்புறம் கலருக்காக நம்ம க்ரீன் கலர் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ரைஸ்லாம் இருக்கும்ல அதுக்காண்டி நம்ம வந்து க்ரீன் கலர் பவுடரை வந்து தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ண வேணாம். அப்புறம் முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துக்கலாம். பாலில் நம்ம குங்குமப்பூ கலந்து போடுறது வந்து ஃப்ளேவருக்காக தான். அது வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, ஆனால் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி நம்ம தம் போடலாம். கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அது மேலே தூக்கி இதை வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அது கூட கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மேலே எவ்வளோ கீ உங்களுக்கு பிடிக்குமோ ஃப்ளேவருக்காண்டி நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கீயும் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க திரும்ப. இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன். அந்த க்ரீன் கலரை போட்டால் அது பிரியாணி கலருக்கு வரும், அதனால தான் நம்ம க்ரீனும் ஆட் பண்ணுறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த கீழே அந்த தட்டு வைக்கிறோம், அதனால நீங்களும் அது கண்டிப்பாக வச்சுக்கலாம். பாருங்களேன் எப்படி அடி பிடிக்காமல் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ரைஸை மட்டும் உடச்சி விட்டுறாதீங்க, லைட்டாக மேலாப்பில் மட்டும் கிண்டுங்க, ரொம்ப கிண்டிட வேணாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச்னா செம்ம லஞ்சு, மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கூட நம்ம வெங்காய ரைத்தா முட்டை வச்சு சர்வ் பண்ணோன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதுதான் பாய் வீட்டு தம் பிரியாணி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ கீழே இருக்குல்ல ரெட் கலர் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.